சிவசங்கரா, நீ உலகத்தில் மாட்டிக்க மாட்டேன்ற, ரொம்ப கிளியராக இருக்கிற ஒரு கன்செப்டில், அதனால் கடவுள் ஒன்று அவரை பிரைம் மினிஸ்டர் வச்சிருக்காரு. எல்லாம் உனக்கு முன்னால் வந்தவங்களாங்கிறான் உலகத்தில், அவனுக்கு இந்த போஸ்ட் கொடுக்காம உனக்கு கொடுத்ததுக்கு இதுதான் காரணம் அப்படின்னு அந்த கதையை படி சொல்லணும். அதுக்கடுத்து ஒரு கதை, ஒரு கிளாஸ் ரூமு, ஒரு பையன் வந்து எதையோ யோசனை பண்ணின்னு உட்காந்துக்கிறான். வாத்தியார் கேட்குறா, என்னடான்னு. எங்கள் அப்பா ஒரு எருமை மாடு வாங்கிக்கிறாரு, அதை பற்றியே எனக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்னாலும். அவர் சொன்னாராம், நம்ம ஊர் மலை மேலே ஒரு குகை இருக்குது, அங்கே போய் உட்காந்து எருமை மாட்டை பற்றியே நினச்சினே இருக்கணும், வேறு எதை பற்றியும் நினைக்கக்கூடாது. அதுக்கப்புறம் என்னை வந்து பாருன்னாரான். 4-5 நாள் கழித்து வந்தான். உள்ள வாப்பா அப்படின்னாரு. எப்படி வர்றது நான் ஏன்னாரான், என் கொம்பு முட்டுதுன்னாரான். இது என்ன மாறல், நீ எதை பற்றி நினைக்கிறியோ அதுவாகவே நீ ஆயிடுவேன். இந்த எருமை மாட்டை பற்றியே நினச்சிருந்ததுனால இவனுக்கு மைண்டில் தான் எருமை மாடு ஆகிட்டோங்கிற எண்ணம் வந்தாச்சு. அதனால தான் கொம்பு முட்டுதுங்கிற வார்த்தையை சொல்கிறான்.